உலகத்தில் எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் மாற்றவோ மறுக்கவோ முடியாத ஒரு மகிமையான வெற்றி உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பாதையை மாற்ற அல்லது அதிலே எந்த விதமான சிக்கல் சிரமங்களையும் ஏற்படுத்த, உங்கள் வெற்றி வாழ்க்கையின் மாற்றமே இல்லாத வெற்றியை தடை செய்வதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் எந்த அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, வாய்ப்பே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த வகையிலும் யாரும் எவரும் எதுவும் தடுக்கவே முடியாத வெற்றி வாழ்க்கையின் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து கூடும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, நிச்சயமாக உங்களை எல்லா இடங்களிலும் எங்கும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிற ஒருவர் உங்களோட இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். அது அப்படியே ஆகும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற 1000 பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் உங்களோட இருக்கிற இம்மானுவேலர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமாம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியே நிலை மாறினாலும், மலைகளெல்லாம் நடு சமுத்திரத்தில் சரிந்து போனாலும், உங்கள் வெற்றி வாழ்க்கையின் சந்தோஷமும் சமாதானமும், ஐயா, உங்கள் வெற்றி வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்பி இருக்கிறவைகளெல்லாம், நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம், நீங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை நடுவீதியிலே விட்டுவிட்டு சென்று விட்டாலும் கூட, நீங்கள் நம்பி இருந்ததெல்லாம் கைமாறி போய்விட்டாலும், 1000 பேர் கூடி நின்று இனி நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் வாழ்வதற்கும் வெற்றியை, விடுதலையை, சுகத்தை, சௌக்கியத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழியே இல்லை என்று சொன்னாலும் சரி, இந்த பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கு, இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், இந்த துன்பங்கள், உபத்திரவங்களில் எல்லாம் இருந்து நீங்கள் மீளுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லாதது போல் தோன்றினாலும் பயப்படாதிருங்கள். ஐயா, எத்தனையோ பிரிவினைகள் குடும்பத்திலே, சதிகள், சந்தேகங்களில் இருந்தும், தகராறுகள், தாம்பந்திய பிரிவினைகள், குழப்பங்கள், குடும்ப குழப்பங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் 1000 உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, உங்களை சூழ நின்று கொக்கரித்தாலும் சரி, எல்லா சோதனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சாத்தியமே இல்லை என்று 1000 பேர் நின்று சத்தியம் செய்தாலும் சரி, நிச்சயமாய் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்கள், எல்லா விதமான துன்பங்கள், எல்லா விதமான சோதனைகள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஒருவேளை உங்களை குறித்து யாரோ வீதிகளிலும், சந்திகளிலும், டீக்கடைகளிலும் ஊரார், உற்றார், உறவினர்கள், ஏன் உங்களோடு இருப்பவர்கள் கூட உங்களை குறித்து தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கலாம். உங்கள் பரிதாபமான நிலையை கண்டு கண்டபடியெல்லாம் பேசலாம். கேலிக்கும், கிண்டலுக்கும், பேச்சுக்கும், பரியாசத்திற்கும் நீங்களே பாடுபொருளாய், பகடைக்காயாய் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். இந்த எல்லா தூசிகளையும் உதறிவிட்டு எழும்புங்கள். கடவுள் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக உதிப்பார், உங்களில் இருந்து பிரகாசிப்பார். நீங்கள் எழும்புங்கள். நீங்கள் எழும்பினீர்களே ஆனால் இந்த எல்லா விதமான சந்தேகங்கள், இந்த எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா விதமான மாற்றங்களிலும் இருந்து இந்த தூசிகளை எல்லாம் நீங்கள் உதறிவிட்டு எழும்பினீர்களே ஆனால் நிச்சயமாய் பிரகாசிப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சோதரா சோதரி, இப்பொழுதே எழும்பி பிரகாசியுங்கள். இந்த எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் உங்கள் ராஜாதி ராஜனாய் உங்களுக்கு முன்னே கடந்து செல்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, நீங்கள் விடுபடவே முடியாத பிரச்சனைகளில் இருந்து, நீங்கள் தப்பிச் செல்லவே முடியாத சதி மோசங்களில் இருந்து எல்லாம் உங்களை விடுவிக்கிறவர் உங்களோட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும்
தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த இயேசு எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து, ஐயா, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்திலே எல்லாவற்றையும் இழந்து வெட்கப்பட்டு அனைவராலும் கேலி பேசவும் கிண்டல் பொருளாய் நீங்கள் மாறி போனீர்களோ, அந்த இடத்தில் இருந்து நிச்சயமாய் எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற இந்த எல்லா சோதனைகளிலும் இருந்து நிச்சயமாய் உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் இந்த அற்புதங்களின் தேவனே ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. திராணிக்கு மேலாய் உங்களை சோதிப்பதற்கு, நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், mighty God, எல்லாவற்றிலும் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் அவரே உண்டு பண்ணுவார். இந்த நல்ல வார்த்தைகளே நிச்சயமாய் உங்கள் வெற்றி வாழ்க்கையின் அஸ்திவாரங்களாய் அமையட்டும். ஐயா, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிறவர், எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர், எங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவர் எங்களோடே இருக்கிறார். நாங்கள் காண்கிற, பார்க்கிற, சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எங்களோட இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகளும் எதிரிகளும் எதிர்ப்புகளும், அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிற அந்த பொல்லாத சாத்தானை விடவும் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக தேவ வசனங்களை, இந்த வெற்றி வசனங்களை, இந்த அற்புதமான ஆச்சரியமான வசனங்களை, ஜீவ வார்த்தைகளாய் இருக்கிற வசனங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதில்லை. உங்கள் வெற்றி வாழ்க்கையின் மகா பெரிய அஸ்திவாரம் இந்த தேவ வார்த்தைகள். வசனத்தின்படியே நில்லுங்கள், வசனத்தின்படியே வாழுங்கள், வசனத்தையே நம்புங்கள். வசனத்தில் உள்ளபடியே தேவ வைராக்கியத்தோடு நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போன்று, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இடப்பட்ட அற்புதமான ஸ்ட்ராங்கான ஒரு வீட்டை போல இருப்பீர்கள். எந்த புயலோ உபத்திரவமோ, எந்த மழையோ, எந்த காற்றோ எது வந்தாலும் சரி, எத்தனை அலைகள் வந்து மோதினாலும் சரி, கண்மலையின் மேல், கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட உங்கள் மாளிகை, உங்கள் குடும்பம் என்கிற மாளிகை, உங்கள் வாழ்க்கை என்கிற மாளிகை ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. நீங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஜெபிப்போம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்களிலும் இருந்து, இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற 1000 பிரச்சனைகளிலும் இருந்து, ஐயா, இவர்களை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற அந்த பொல்லாத சத்ருவின் எல்லா சதி ஆலோசனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீரே விடுவித்து, நீரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆவியாகவும் ஜீவனாகவும் சக்தி மிகுந்த கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகள் இவர்கள் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான மகிமையான வெற்றி வாழ்க்கையை வாழும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகும்படியாய், இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஜெயம் கொண்ட ஒரு அற்புதமான அதிசயமான வாழ்க்கையை வாழும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் அன்பரும் ஆத்தும நேசரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை தியானியுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிற, ஐயா, வார்த்தையின்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் மகிமையான சாட்சியாக எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.